நாட்டில் டெங்கி தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. பொதுமக்கள் போட்டுக் கொள்ளலாம். ஜலான் டூத்தா டோல் சாவடி அருகே விரைவு பேருந்து கவிழ்ந்தது. 7 பேர் காயம். பேங்காக்கின் புகழ்பெற்ற சந்தையில் தீ, நூற்றுக்கணக்கில் விலங்குகள் மடிந்தன. டால்க் வழக்கு $700 மில்லியன் தீர்வை எட்டியுள்ளது ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம். பிரசவத்திற்கு முன்பு 1 மாதத்திற்கு கணவருக்கு தேவையான உணவை சமைத்துவிட்டு சென்ற ஜப்பானிய பெண். நாட்டில் டெங்கி தடுப்பூசி பயன்பாட்டுக்கு மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதன் வாயிலாக மலேசியர்கள் டெங்கி காய்ச்சலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். தகேடா என்னும் மருந்தக நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கும் டெங்கி தடுப்பூசி குடேங்கா என அழைக்கப்படுகிறது. அது 4 வகை டெங்கிகளில் இருந்தும் மனிதர்களை பாதுகாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளது. குறிப்பாக நாட்டில் தற்போது ஆதிக்கம் செலுத்தும் 2வது ரகத்தைச் சேர்ந்த டென்வி 2 டெங்கி வைரஸை முழுமையாக கட்டுப்படுத்தவும் அது உதவுகிறது. அந்த தடுப்பூசி போடப்பட்ட 1 வருடத்தில் டெங்கி அறிகுறிகள் 80.2 விழுக்காடு வரை குறைந்துள்ளது. அதன் 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனையின் முடிவுகள் வாயிலாக தெரிய வந்துள்ளது. அதே சமயம் டெங்கி காய்ச்சலால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் 90.4 விழுக்காடு வரை குறைந்துள்ளது. அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்ட 10 பேரில் 8 பேர் அதன் பலனை அனுபவித்துள்ளதாக மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கான தகேடா பொது நிர்வாகி டாக்டர் லீனட் மோய் கூறியுள்ளார். அதனால் நாடு முழுவதும் உள்ள தேர்வு செய்யப்பட்ட சில தனியார் கிளினிக்குகளிலும் மருத்துவமனைகளிலும் அந்த கியூடெங்கா தடுப்பூசியை பொதுமக்கள் போட்டுக்கொள்ளலாம். ஏற்கனவே டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் போட்டுக்கொள்ளவும் அது பாதுகாப்பானது என லீனட் கூறியுள்ளார். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி லெஜெண்டரி ரைடர்ஸ் கிளப் மலேசியாவும் தானா ஐநாவும் இணைந்து ஃபாரா சுரையா ரிசார்ட்டில் பழமர கன்றுகளை நடும் உன்னத திட்டத்தை மேற்கொண்டனர். அதன்போது 40 வகையான பழமர கன்றுகள் அங்கு நடப்பட்டன. பசுமை காப்போடு வன விலங்குகளுக்கு பாதுகாப்பான வாழ்விடங்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மரம் நடவு அவசியம் என்பதை உணர்த்தும் வகையிலும் அந்த நல்ல முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இவ்வட்டாரத்திலேயே தங்களது நடவடிக்கைகளில் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் நிர்வாகம் எனப்படும் ESG அம்சங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் முதல் மோட்டார் சைக்கிளோட்டிகள் கிளப்பாக லெஜெண்டரி ரைடர்ஸ் கிளப் மலேசியா விளங்குகிறது. பொழுதுபோக்கிற்காக மோட்டார் சைக்கிளோட்டுவதோடு நின்று விடாமல் டிரைவ் ESG இன் எவ்ரி ரைட் என்ற தாரக மந்திரத்தோடு இந்த பசுமை புரட்சியை அக்கிளப் முன்னெடுத்துள்ளது. இவ்வேளையில் மரம் நடுவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் நீங்களும் மரம் நடலாமே என்ற சவாலையும் அவர்கள் தொடங்கியுள்ளனர். நீங்க உங்க வீட்டில் ஒரே ஒரு செடி நட்டு வச்சிங்கன்னா இது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதம் முழுதும் ஒரு என்வாயர்மெண்டல் டே. பின்காலத்திலே இது இருந்திருக்கு. சில பேர் கரை பிடிச்சாங்க, சில பேர் கை விட்டுட்டாங்க. பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் ஒரு மரக்கன்றோ அல்லது செடியோ நடுவதே அச்சவாலாகும். அவ்வாறு மரக்கன்றுகளை நடுபவர்கள் அவற்றின் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றி த லெஜெண்டரி ரைடர்ஸ் கிளப் மலேசியா, வணக்க மலேசியா ஆகியவற்றை டேக் செய்யலாம். இயற்கை பாதுகாப்பு நோக்கிலான இச்சவாலில் ஏராளமானோர் பங்கேற்க ஊக்குவிக்கப்படுகின்றனர். பிளஸ் நெடுஞ்சாலையின் ஜலான் டூத்தா டோல் சாவடி அருகே இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் விரைவு பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்ட 7 காயமடைந்தனர். தாய்லாந்தின் ஹட்ஜாயில் இருந்து TBS நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த விரைவு பேருந்து காலை 6:17 மணி அளவில் டூத்தா டோல் சாவடியை தாண்டியதும் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு சாலை தடுப்பை மோதியது. அப்போது ஓட்டுநர் உட்பட 7 ஆடவர்கள் பேருந்தில் இருந்தனர். அவர்களை தீயணைப்பு மீட்புத்துறை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தது. ஒரு வெளிநாட்டவர் உள்ளிட்ட 7 சிராய்ப்பு காயங்களுக்கே உள்ளாகி கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.
ஜொஹூர் பாகோவிற்கு அருகில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் BMW ஆடம்பர காரையும் லோரியையும் உட்படுத்திய கோர விபத்தில் 4 உயிரிழந்தனர். அந்நால்வரும் BMW காரில் பயணித்தவர்கள். நேற்றிரவு மணி 8:15 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்தது. விபத்துக்குள்ளான BMW காரில் சிக்கிக் கொண்டிருந்த 4 தீயணைப்பு மீட்புப் படை வீரர்களின் உதவியுடன் மீட்டு வெளியே கொண்டு வரப்பட்டனர். அந்த காரை செலுத்திய உள்நாட்டு ஆடவர் ஒருவரும் 2 வியட்நாமிய பெண்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை மற்றொரு வியட்நாமிய பெண் சிகிச்சை பலனின்றி சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் உயிரிழந்தார். எனினும் அவர்கள் யார் என்ற விவரம் எதுவும் இன்னும் தெரியவில்லை. அவ்விபத்து குறித்து போலீஸ் விரைவில் அறிக்கை வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. பினாங்கு நிபோங் தபாலில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலையில் அடைத்துக் கொண்ட குழாயை கழுவ குளத்தில் இறங்கிய ஆடவர் மரணமடைந்தார். 41 வயதான அந்த துப்புரவு பணியாளர் தனி ஆளாக குளத்தில் இறங்கி குழாயை சுத்தம் செய்ய போன போது அச்சம்பவம் நிகழ்ந்தது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொழிற்சாலையில் அவரை காணவில்லை என அறிந்து CCTV கேமரா பதிவுகளை பார்த்தபோது அவர் குளத்தினுள் இறங்குவதைக் கண்டு சக தொழிலாளிகள் அங்கு சென்று அவளை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து விசாரணை முடியும் வரை சம்பவ இடத்தில் வேலைகளை நிறுத்தி வைக்குமாறு பினாங்கு வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை JKKP உத்தரவிட்டிருக்கிறது. சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய உட்கட்ட விசாரணை நடத்துமாறு அத்தொழிற்சாலையின் உரிமையாளரும் பணிக்கப்பட்டுள்ளார். வேலையிடங்களில் தொழிலாளர்களின் பாதுகாப்பும் சுகாதார பராமரிப்பும் முக்கியம் என்பதை அனைத்து முதலாளிகளும் நன்கறிவர். எந்நேரமும் அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதையும் பினாங்கு JKKP நினைவுறுத்தியது. தாய்லாந்தின் பாங்காக்கில் விலங்குகள் விற்பனைக்கு பிரசித்தி பெற்ற சத்துச்சாக் சந்தையில் ஏற்பட்ட தீயில் 100கணக்கான பிராணிகளும் விலங்குகளும் மடிந்தன. நாய்கள், பூனைகள், பறவைகள், பாம்புகள், குரங்குகள் மற்றும் மேலும் சில அரிய வகை விலங்குகளும் தீயில் கருகி மாண்டதாக அந்நாட்டு தகவல் சாதனங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீ சோம்ராட் என்று அழைக்கப்படும் அச்சந்தையில் திங்கட்கிழமை அதிகாலை 4 மணிக்கு ஏற்பட்ட தீக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. தாய்லாந்தின் மிகப்பெரிய வார இறுதிச் சந்தைகளில் ஒன்றான இது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சுமார் 2 லட்சம் வருகையாளர்களை கவர்ந்திழுந்து வருகிறது. விலங்குகள் விற்பனையோடு உணவுகள், கலைநயப் பொருட்கள், வீட்டுத் தளவாடங்கள் போன்றவையும் அங்குள்ள 1500க்கும் மேற்பட்ட கடைகளில் விற்கப்படுகின்றன. அமெரிக்க மருந்து மற்றும் அழகு சாதன பெரு நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் தனது தால்கம் அடிப்படையிலான பவுடர் தயாரிப்புகளின் பாதுகாப்பு குறித்து வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்திய குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காண்பதற்காக $700 மில்லியன் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக நியூயார்க் சட்டத்துறை அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு வட அமெரிக்க சந்தையிலிருந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் தனது பொருட்களை மீட்டுக் கொண்டாலும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என நியூயார்க் சட்டத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நியூ ஜெர்சியை தளமாக கொண்ட ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் கருப்பை புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய உள்ளடக்கங்களை கொண்டுள்ளதாக ஆயிரக்கணக்கான வழக்குகளை எதிர்கொண்டதை அடுத்து கொள்கை அளவிலான ஒரு தீர்வை கடந்த ஜனவரியில் அறிவித்தது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் தயாரிப்புகள் ஏற்படுத்தியிருக்கும் பாதகங்களை சரி செய்ய முடியாது, எனினும் அது ஏற்படுத்திய தீங்குகளுக்கு நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உறுதியாக உள்ளன என நியூயார்க் சட்டத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதனால் தொடக்க கட்டமாக அதற்கான தீர்வாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் $4,40,00,000 பணத்தை அந்நிறுவனம் 3 ஆண்டுகளில் 4 தவணையாக செலுத்தும் எனவும் அது கூறியுள்ளது. இவ்வேளையில் தனது தரப்புக்கு எதிரான வழக்குகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு காண பல்வேறு வழிகள் கையாளப்படும் என ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் உலகளாவிய சட்டத்துறை தலைவர் எரிக் ஹாஸ் கூறியுள்ளார்.
ஜப்பானில் பிரசவத்திற்கு போகும் முன் கணவருக்காக 1 மாதத்திற்கு தேவையான இரவு உணவுகளை சமைத்து ஐஸ் பெட்டியில் வைத்து சென்ற நிறைமாத கர்ப்பிணி பெண்ணின் செயல் கள்ளவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. மே 21 பிரசவத்திற்கு பிறகு குறைந்தது 1 மாதம் தனது பெற்றோர் வீட்டிலே தங்க அப்பெண் முடிவெடுத்திருக்கிறார். இதனால் தான் இல்லாத போது கணவர் சரியாக சாப்பிட மாட்டார் என்ற கவலையில் 1 மாதத்திற்கான இரவு உணவுகளை முன்கூட்டியே சமைத்து வைத்து விட்டதை அவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். கணவர் மீது அவ்வளவு பாசமா என நெட்டிசன்கள் பலர் புல்லரித்த வேளை அவர்களுக்கு இடையிலான பரஸ்பர அன்பும் குறித்தும் நிகழ்ச்சி தெரிவித்தனர். ஆனால் மேலும் பலர் அவரை குறை சொல்லவும் செய்கின்றனர். இதென்ன அடிமைத்தனமான வாழ்க்கை என அவர்களில் சிலர் நேரடியாகவும் கேட்டிருக்கின்றனர். அதே சமயம் 9 மாத கர்ப்பிணி என தெரிந்திருந்தும் மனைவியின் மீது கரிசனம் இல்லையா என கணவர் மீதும் விமர்சனங்கள் பாய்கின்றன. ஆசியாவில் கணவன்மார்கள் எந்த காலத்தில் சொந்தமாக சமைத்து சாப்பிட்டார்கள் என ஒரு நெட்டிசன் கிண்டலாகவும் கருத்து பதிவிட்டுள்ளார்.